ஹலோ கைஸ், நண்பா நண்பிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப அழகாக இருக்கிற இடமே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பேக்ரவுண்டு ரொம்ப அழகான ஒரு சூப்பரான ஒரு ஆர்கிடெக்டு. இந்த பேக்ரவுண்டு இல்லைங்க, இந்த பேக்ரவுண்ட் பாருங்கள். எஸ், இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பார்க்கு சிட்டிக்குள்ளே அமைஞ்சிருக்கிறது. என்னடா இந்தியாவில் இது எங்கே இருக்குன்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ ராஜஸ்தானில் தான் நான் இருக்கேன். ராஜஸ்தான் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இந்த ஒட்டகம், பாலைவனம் ஞாபகம் வரும். ஸோ நான் இப்போ ராஜஸ்தானில் கோட்டான்ற ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கேன். ஸோ ஏஷியாவிலே இது பிக்கெஸ்ட் பார்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்க்கை நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே வந்ததுக்கான ஒரு காரணம் இருக்குன்னு அது பின்னாடி சொல்கிறேன் வீடியோ கடைசியில். ஸோ இந்த சிட்டி பார்க் வந்து ரொம்ப அதிக பரப்பளவு உள்ள ஒரு பார்க்குன்னு சொல்கிறாங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு நிறைய கட்டிடங்கள், நிறைய கலை சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் அதில் நிறைய இருக்குது. ஸோ நிறைய நேச்சுரல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எங்கும் பசுமையான இடங்கள் தான் இந்த பார்க்கில் இருக்குங்க. ஸோ பார்க்கோட ஸோ இந்த பார்க்கை எங்கூட ஜாலியாக சுற்றி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செக்யூரிட்டி செக்கிங்லாம் இருக்குங்க. செக்யூரிட்டி செக்கிங்லாம் முடிச்சுட்டு வரது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ரொம்ப டீப்பாக செக் பண்ணுறாங்க பேகெல்லாம். அப்புறம் மொபைல் அலோடு இருக்குது, பட் ஆனால் கேமரா அலோடு இல்லை. கேமரா அப்படியே அலோவ் பண்ணுறது அது எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குறாங்க. ஸோ மோர் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்க்கு சுற்றி பார்த்த விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. பை வாக்கும் நீங்கள் போகலாம். அப்படிலாம் அது வந்து பேட்ரி இந்த கோல்ஃப் வண்டி இருக்குது, அதில் கூட நீங்கள் வந்து உள்ளே போகலாம். அதில் 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எதுக்குங்க, நம்ம நடந்தே போகலாங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது பாருங்கள், ஒரு ஃபால் செட்டப் ரொம்ப அழகாக. போட்டிங்லாம் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனாலாம் பார்த்தீங்கன்னா இந்த லேக்கில் போட்டிங் போவோம், மேலே ஓவர் பீச் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டைலெலாம் வந்து போட்டிங் வந்து அவங்க கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் போட்டிங் டெக்கு, ஆம்பியர் தேட்டர், ஹாட் டீலு, ஸோ ஏகப்பட்ட உள்ள ஆக்டிவிட்டீஸ் இருக்குது போல் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. வாங்க போகலாம். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பிரம்மாண்ட ஒரு மாதிரி இருக்குங்க. வா, சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ அங்கங்கே மியூசிக் பாருங்கள், ஸ்பீக்கர் பாக்ஸு வைல்டாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் வச்சுருக்காங்க. பியூட்டிஃபுல்லான ஆர்கிடெக்ட்ங்க எனக்கு பாருங்கள். உள்ள அங்கங்கே நிறைய மயில்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ மயில்கள் இருக்கிற இடம். ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மயில்கள்லாம் அங்கங்கே இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது கண்ணுக்கு. பட் இந்த இடத்துக்கு உள்ளே போகிறது அலோடு இல்லை நினைக்கிறேன். டக்குன்னு செக்யூரிட்டி வந்துட்டா மேனேஜ் பண்ணியிருந்தேன். வையா, ஓகே உஷாரா, அலர்ட் ஆகிடணும். நம்ம செக்யூரிட்டி என்ன சொல்கிறாரு, இது வந்து பார்த்தோன்னா பேர்ட்ஸ் இருக்கிற வந்து ஒரு கூண்டான். எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட கூண்டு பாருங்கண்ணே. மக்கள் நிறைய எல்லாமே இந்த கூண்டுக்குள்ளே வச்சு பாதுகாத்து அட்ராக்ஷனுக்காக வச்சுருந்தாங்களாம். பட் இப்போ வந்து सीजन नहीं है ना, सीजन है इसमें क्या है, बाहर के पक्षी लेकर आएंगे. तो अभी क्या है, बाहर के पक्षी डाले नहीं है इसमें. जब बाहर के पक्षी डाल देंगे तो ये चालू हो जाएगा. सब विजिटर लोग भी इसको देख सकते हैं. अच्छा, अदर कंट्री के पक्षी डालेंगे इसके अंदर. थैंक यू. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த கூண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சோம் இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்கிடெக்ட்னு. ஸோ அது வந்து ஒரு பேர்ட்ஸோட நிறைய வெளிநாட்டு பறவைகள் வந்து தங்கக்கூடிய இடமா அது. ஸோ அந்த இடத்த வந்து பாதுகாத்துக்கான செக்யூரிட்டி சர்வீஸ் போட்டுது. இப்போ இது வந்து என்னென்னா நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா 1 year ஒன்ஸ் வந்து அதை கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறாரு. எனக்கு புரியல, அந்த ஹிந்தியில் அவர் சொல்லியிருக்காரு. யாராவது ஹிந்தி தெரிஞ்சுன்னா கீழே மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது என்ன சொல்லியிருக்கான்ட்டு.
மயில தாங்க கேப்சர் பண்ணலான்றங்க, நிற்க மாட்டேங்குது, ஓடிட்டே இருக்கு. இருங்க. ஏய். என்ன சவுண்டு கொடுத்தாலும் திரும்பி பார்க்க மாட்டேங்குது. சொல்லியிருக்காங்க பார்க்னாவே ஈவினிங் தான் வரணும்னு. அந்த கிளைமேட்டை பாருங்களேன், அந்த சன்செட்டு மறையிறத எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த சீனரிஸ் பாருங்களேன். ஜஸ்ட் நார்மல் மொபைல் கேமரா தான் எடுத்துகிட்ருக்கேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், சான்ஸே இல்லைங்க. என்னடா அது ஸ்னேக் ஷாக்வா? சரி, ஓகே. பட் இந்த ஃபுட்பாத்துமே பாருங்கள், ரொம்ப சூப்பராக அமைச்சிருக்காங்க. ஸோ கார்டனிக்கு ரொம்ப அருமைங்க. ரொம்பவே இவங்களுடைய கார்டனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஃபேமிலியாக வரணுங்க. அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால், கேங்காக வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நம்ம அங்கேருந்து வந்திருக்கோங்க, தெரியுதா? ஸோ அந்த ஸ்டாச்சு, அந்த கூண்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ அங்கேருந்து அப்படியே அந்த என்ட்ரன்ஸ் வழியாக அப்படியே வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் உள்ளே எவ்வளோ 4 கிலோமீட்டரா 5 கிலோமீட்டர்னு தெரில, பட் ஆனால் போயிட்டே இருக்குங்க. அங்கங்கே பாறைகள் அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸ்டோன் பிரிட்ஜுங்க. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் ஸ்பாட்டுங்க. இங்கே வந்தீங்கன்னா விதவிதமாக ரகரகமாக அழகழகாக ஃபோட்டோ ஸ்பாட்டுக்கு நீங்கள் என்ன வேணும் அப்படி இருக்குங்க. ஒவ்வொரு ஸ்பாட் பாருங்கள். இங்கே ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் இருக்குது. பட் நான் மட்டுமே தான் செல்ஃபியாக எடுத்துகிட்ருக்கேன், கூட ஒருத்தர் கூட இல்லைங்க. ஸோ சாட். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டாச்சு இருக்குது பாருங்கள், மனிதர்கள் வந்து உலகத்தை வந்து தாங்கி பிடிக்கிற மாதிரி. பாருங்களேன், அந்த சன்செட்டு அந்த வியூ பாயிண்டில் பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ இதில் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பிரிட்ஜு மேலே போகிறோம். இங்கே ஆர்டிஃபிஷியல் பிரிட்ஜுங்க. இவ்வளோ படிக்கிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணேன், ஐயோ. வாங்க அந்த அழகான அந்த டாப் வியூவை பார்ப்போம் இங்கேருந்து. ஆஹா, கொஞ்சம் கஷ்டப்பட்டால் அழகான விஷயம் கண்ணில் தெரியுவாங்க. அது உண்மை தாங்க. அது பாருங்கள் மக்களே, அந்த வியூவை பாருங்களேன். வாவ், ஆர்டிஃபிஷியல் லேக்குங்க. எத்தனை படி வரணும்னா கஷ்டப்பட்டு மலை ஏறி வரலாம் இந்த மாதிரி அழகான ஒரு வியூ பார்க்குறதுக்கு. मुस्कुराओ, मुँह का बना। ஸோ நாம் இப்போ இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துபாய்லையோ இல்லை அமெரிக்காலையோ லண்டன்லேயோ கிடையாதுங்க. ஸோ நம்ம இந்தியாவில் தான் இப்படி ஒரு அழகான இடங்கள்லாம் வந்து இருக்கிறது நேரில் வந்து பார்க்கும்போது நமக்கே பெருமைப்பான விஷயமா இருக்குது. எக்கச்சக்க விஷயங்கள் இந்த மாதிரி நிறையா நம்ம பார்க்காத விஷயங்கள், கேள்விப்படாத விஷயங்கள் நிறைய நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்குங்க. என்னங்க வெளிநாடு ஃபுல்லாகவே நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்குங்க. ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்க விஷயத்தை முதல்ல நீங்கள் பார்ப்போம். அப்புறம் வெளிநாட்டை வந்து பார்த்து ரொம்ப ஓன்னு பிரம்மாண்டமாக நம்ம வந்து பிரமிப்போம். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு அட்ராக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா திரும்ப போகிறது மனசே வராதுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டு பாருங்கள். அந்த போட் பாருங்கள். போட் போகலாமா வேணாமா மக்களே, என்ன சொல்கிறீங்க? போகலான்னு தோணுது, பட் தனியாக போகணும். பட் போகலாம்.
நான் கூட முதல்ல என்னமோ எதுவும் நினச்சேங்க. ராஜஸ்தான் கவர்மெண்ட் மிரட்டி விட்டாங்க போங்க. வேறு லெவலில் இருக்குது இந்த பார்க்கு, சான்ஸே இல்லை. அங்கங்கே சிலைகள். இவர் யாருன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கப்பா. பார்க்க ஐயா விவேகானந்தர் மாதிரி இருக்கார். தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க. ஆஹா, இங்கே மாட்டினான் பேர். வாடா வாடா வாடா. மயில தாங்க தேட்டேன். இந்த ஒரு அழகாக ஒரு வீடியோவில் மாட்டுறாப்புல. சர்ச்சை இருக்குங்க. ஆஹா, ரொம்ப நேரமாக உலகத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. கையை விட்டோன்னா உலகம் கீழே விழுந்துடாது. இந்த வீடியோவை நீங்கள் எப்படியே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்குள்ளே நம்ம வந்திருக்கோம் அப்படி ஒரு ஃபீலை கொடுக்குதுங்க. சீரியஸாகவே அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணியிருக்கிற அந்த ஆர்கிடெக்ட் ஆகட்டும், இந்த ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், இந்த பார்க்கோட கம்ப்ளீட் ஸ்கேலோட அந்த மெத்தட் ஆகட்டும், ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபாரின் கேட்டகரிக்கு எதான ஒரு மெத்தடில் இருக்குங்க. மேபி சொல்ல முடியாது, மேபி ஃபாரின் ஆல்ஸ் கூட வச்சு இந்த பார்க்கை வந்து அவங்க அமைச்சிருக்கலாம். ஸோ வேறு லெவல் இருக்குது. இன்னும் போயிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம 2 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோங்க. कितना दूर है माँ मम्मी? ஸோ ஈவினிங் டைமில் இங்கே லைட் போடும்போது அதுக்கு இன்னும் அதிகமாகவும் நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து அகமதாபாத்தில் வந்து அட்டல் பிரிட்ஜை பார்த்தோம் இல்லையா? ஸோ அது கம்ப்ளீட்டாக பிரிட்ஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இப்போ இங்கே வந்து பார்க்கு. இங்கே பாருங்கள், இந்த செடிகள்லாம் ரொம்ப அழகாக நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நிறைய செலவுகள் பண்ணியிருக்காங்க. ஸோ சும்மா இல்லை 100 ரூபா வாங்குறது. பட் ஆனால் அந்தளவுக்கு க்ரௌட் ஒன்றும் இல்லைங்க. இப்போது எல்லாருமே வந்து வெளியூர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சீசன் முடிஞ்சு தீபாவளிலாம் முடிஞ்ச கொஞ்சம் எல்லாம் ஹோம் டவுன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இங்கே ஜகஜோதியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப கூட்டமாக வந்து நல்லா இருக்காது இல்லையா? கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணுங்க பார்க்குன்னு வரும்போது. அப்போ தான் மைண்டு நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே 2 கொக்குன்னு இருக்குது பாருங்கள். ஸோ லேக், ஆர்டிஃபிஷியல் லேக். அங்கே பாருங்கள் போட்டிங். இந்த சன்செட்டான கேமரா எங்கே வச்சாலும் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இங்கே ஒரு சின்ன கஃபே மாதிரி சின்ன ஒரு ஸ்டால் இருக்குது. நிறைய அங்கங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இவ்வளோ பிரம்மாண்டமாக பார்க் கட்டியிருக்கீங்க. பக்கத்தில் கொஞ்சம் அங்கங்கே வாஷ்ரூம் வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பப்ளிக்கு. பாருங்கள், கிட்டத்தட்ட இதுக்கே 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்குங்க வாஷ்ரூமுக்கு. தட்ஸ் ஓகே. ஸோ மெயினாக ஒன்று சொல்லிடுங்க, இந்த மாதிரி பார்க்லாம் வரும்போது, அது இவ்வளோ பெரிய பார்க்லாம் வரும்போது மேக்ஸிமம் நீங்கள் சாப்பிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக மயக்கம் போட்டு கீழே வந்துடுவீங்க. ஸோ அதனால் வந்து நல்லா சாப்பிட்டு தெம்பாக ஒரு 3 மணிக்கு மேலே கிளம்பி இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா பொறுமையாக அழகாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. ஸோ இந்த பார்க்கு இன்னும் தமிழ் சினிமா கண்ணில் படலான்னு நினைக்கிறேங்க. இல்லை அட்லீஸ்ட் இங்கே பர்மிஷன் கொடுக்கலன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு ரொமான்டிக்கான லவ் சீன் ஆகட்டும், ஒரு ஒரு கப்புள்ஸ் கான்வர்சேஷன் சீன் ஆகட்டும், பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டுங்க இது. ஸோ என்ன போய் செட்டு போட்டு எடுக்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி பார்க்கு நம்ம இந்தியாவில், ராஜஸ்தானில் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் பெருமையாக தானங்க இருக்குது. இங்கே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆர்ட். ஸோ காய்ஸ், இங்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டு. இந்த சிட்டி பார்க் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அமேசிங் கார்டனேட்டிக் அண்ட் கம்ப்ளீட்லி ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் வில் பி so amazing. It's like, you know, Dubai architect, they are building for some beautiful and gardening themes and everything in adventure activities, and boat area is there and more water active sports is there. So you must have to be, so visit this place in Rajasthan city. Is Kota location. It is amazing.
ஏங்க இந்த பார்க்குள்ளே வந்த டைமிங் போனதே தெரிலங்க. ஸோ 3 மணிக்குள்ளே வந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. 4 ஹவர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரிலங்க. ஒவ்வொரு இடமே கிட்டத்தட்ட அவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து ரொம்ப நேரம் அதை பற்றி திங்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ டைம் போனதே தெரியல. ஸோ நைட் டைம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த லைட்டிங் பட்டு அந்த தண்ணியில் தெரியும் போது வா 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 அதோட அழகே தனிங்க. பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டிங் பாயிண்ட்டு. ஸோ போட்டிங் போகிறதா இருந்தால் இங்கே தான் வரணும். போட்டிங் வந்து 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு 20 மினிட்ஸ்க்கு. ஸோ நல்லா இருக்குங்க நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த இடம் பாருங்கள் பாருங்கள். ஸோ போட் ரெடியாக இருக்குங்க. அடாடா அந்த லைட்டிங்க்கு அந்த தண்ணியில் பட்டோன்னே தண்ணியோட அந்த கலரை பாருங்கண்ணே எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இது ஒரு அழகான ரேம்ப் பிரிட்ஜுங்க. இது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ கீழே லேக் போகுது. இந்த ரேம்ப் பிரிட்ஜ் அப்படியே ஒரு ஹஸ்பண்டுங்க. ஸோ இங்கே நிறைய ஃபுட் ஸ்டால்லாம் இருக்குது. நிறைய ஃபுட் ஸ்டால் இருக்குது. ஸோ நிறைய இந்த சாட் ஐட்டம்ஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நிறையா ஒரு 200-300 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பெரிய லான் ஏரியா. சுற்றி பாருங்கள் சூப்பரான ஒரு அட்ராக்ஷன். கேண்டல் லைட் டின்னரே தேவையில்லைங்க, அந்தளவுக்கு அழகாக இருக்குது லைட்டிங் செட்டப்லாம். ஸோ சூப்பர்லாம். இப்போ 100 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக தரமான ஒருத்துங்க. 100 rupeesக்கு இந்த பார்க்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு இடமுமே அவ்வளோ அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சேர்ஸ் ஆகட்டும், டெஸ்க் ஆகட்டும், அண்ட் ஒவ்வொன்றும் வந்து பார்த்து பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ ஹோல் டே கிடைக்கிது அப்படின்னா உங்கள் பார்ட்னரோட, ஃபேமிலிஸோட, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். மெயினாக கோட்டா ராஜஸ்தான் வந்தீங்க அப்படின்னா, கோட்டான்ற சிட்டி வந்தீங்கன்னா சிட்டி பார்க் இந்த இடம் வந்து கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பிளேஸு. ஸோ 100 ரூபாய்க்கு டெஃபினட்டாக பொறுத்து தாங்க இது. வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வாச்சிங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த பார்க்கு. ஆல்மோஸ்ட் இந்த பார்க்கோட அவுட் சைடும் பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரீயாக அண்ட் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அதுதான் நான் முக்கியமாக சொல்ல வந்தேன். பார்க் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க தாண்டி எவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளும் நிறைய பார்க்லாம் போயிருக்கோம். சூப்பராக இருந்துச்சுங்க, வேறு லெவல். ஸோ ஓவரால் நம்ம இந்த பார்க்கை சூப்பராக சுற்றி முடிச்சாச்சு. ரொம்ப டயர்டாகிடுச்சு அண்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். மைண்டு ரொம்ப காமாக நிம்மதியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பார்க்க வரும்போது நமக்கு வந்து மனசில் அந்த பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குமா, அந்த தண்ணிகள், அந்த பச்சை பசுமையான செடி கொடியெல்லாம் பார்க்கும்போது மைண்டு அந்த பிரச்சனை எங்கே பறந்து போவேன்னு தெரியாது. ஒரு 10-15 நிமிஷத்தில் அப்படியே பறந்து போயிடுங்க. ஒருத்தர் பார்த்துட்டு சொல்கிறாரு, விளாக் கருதோ அச்சா கருத்தியே அப்படின்னு. ஸோ ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாருங்க. சீரியஸாக போய் சொல்ல, ஆள் சொல்ல வச்சு சொல்ல, அவர் தாங்க சொன்னார் நல்லா பண்ணுறீங்கன்னு. பெரிய விளாக் பண்ணணும், பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள்லாம் இருக்குங்க. பட் ஆனால் சம்டைம் மைண்ட் வந்து என்னத்தை விளாக் பண்ணி என்ன அப்படின்னு ஒரு ஏதாச்சும் ஒன்று திங்கிங் பண்ணும்போது அது அப்படியே டவுன் ஆகிடுறாங்க. பட் உங்களோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக இதை விட நிறைய விளாக் பண்ணணும், நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களே நம்புகிறேன். இந்த கோட்டா வரதுக்கான ரீசன் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. பட் நம்ம வந்து ஒரு கனெக்டிங் ட்ரெயினை பிடிப்போம், கனெக்டிங் ஃப்ளைட்டை பிடிப்போம். அந்த மாதிரி ஒரு கனெக்டிங் பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக இந்த ஒரு லொக்கேஷன் வந்து மாட்டிக்கிட்டோம். ஸோ இது கோட்டா வந்து ராஜஸ்தானில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நகரம் இது. ஆல்மோஸ்ட் ஜெய்ப்பூர்லேருந்து கோட்டாக்கு வந்து ஒரு ட்ரெயின் ஜேர்னி வந்து 3 hours சொல்கிறாங்க. பஸ் ஜேர்னி வந்து மேக்ஸிமம் ஒரு 5 hours. பட் இந்த சைடு நம்ம டெல்லி போனால் 8 hours. ஸோ இன்றைக்கி நைட் நம்ம டெல்லி தான் போக போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து நான் சென்ட்ரல் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டெல்லிக்கும் ஜெய்ப்பூருக்கும் சென்ட்ரல் இருக்குன்னு சொல்லலாம்.
ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு வர காரணம் இதாங்க, கனெக்டிங் பஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து ஆல்ட்டு போட்டோம். பட் இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்ஸ், ஒரு அழகான இடம் நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அப்படியே நம்ம சும்மா இருப்போமா அப்படியே ஒரு விலாகை ஸ்டார்ட் பண்ணி இந்த பார்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல் அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ கோட்டா ரொம்ப அழகான சிட்டி, ரொம்ப நிறைய பியூட்டிஃபுல்லான நிறைய லேக்ஸ்லாம் இருக்குது, ஒரிஜினல் லேக்கு. ஸோ இப்போ இந்த பார்க்கில் நிறைய ஆர்டிஃபிஷியல் லேக்லாம் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரியலி என்ஜாய் பண்ணேன் இந்த கோட்டா சிட்டியை. ராஜஸ்தான் மக்களுக்கு ரொம்ப ரியலி தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா கரெக்டாக கைட் பண்ணாங்க, ரூட் சொன்னாங்க. ஒரு வண்டியில் ஏறுறதாகட்டும், இறக்கி வரதாகட்டும். ஸோ சொன்னால் நம்ப மாட்டீங்க, 10 ரூபாய்க்கு ஒரு 10 நிமிஷமே என் கூட ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அந்த ஆட்டோ டிரைவர். ஸோ பேட்டரி ரிக்ஷா இங்கே நிறைய அந்த மாதிரி நிறைய இருக்குது. நார்த் இந்தியாவில் பொறுத்தவரைக்கும் பேட்டரி ரிக்ஷா நிறைய இருக்குது. கொண்டு வந்து இந்த பார்க் வாசலை விட்டுட்டு நீங்கள் போங்க, நல்லாயிருக்கும் இந்த இடம், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து நல்ல மனிதர்களும் இருக்காங்க. பிடிக்காத ஒரு பழக்கம் இது மட்டும்தான். ஸோ மற்றபடி ஓகே தாங்க, நான் பார்த்த சில மனிதர்கள்லாம் ஓகே தான். ஸோ ஓவரால் நம்ம இந்த சிட்டியை பார்க்க நீங்கள் என் கூட சேர்ந்து ஜாலியாக நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக இருந்திருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ இதோட சூப்பராக இருக்க போகுது. அண்டில் வெயிட் தென் ஸ்மே